நம்முடைய வாழ்க்கையில் ஜெப நேரம் என்பது கூட்டப்பட வேண்டும். ஜெப நேரம் கூட கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் கூடிக்கொண்டே இருக்கும். ஜெப அந்த நேரமானது நம்முடைய வாழ்க்கையில் குறைய குறைய நம்முடைய வாழ்க்கையில் சங்கடங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நம்மை அதிகமாக சூழ்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் நம்முடைய கவனம் இங்கு இருக்கிறதா என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை பார்த்து கேள்வி எழுப்புகிறது. உங்களுடைய ஜெப நேரம் கூடிக்கொண்டே இருக்கிறதா அல்லது குறைந்து கொண்டே இருக்கிறதா? இதுதான் முதல் நம்முடைய கேள்வியே. தான் உங்களுடைய ஜெப நேரம் கூடிக்கொண்டே இருக்கிறதா குறைந்து கொண்டே இருக்கிறதா? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் என்று தொடங்குகிறது. ஒரு சாதாரணமாக ஒரு இரவு நேர ஜெபத்தை தொடங்குகிறார். அது முழு இரவு ஜெபமாக மாறுகிறது, காலை ஜெபமாகவும் மாறுகிறது. ஏறக்குறைய ஒரு 12 மணி நேரம் ஒரு ஜெபமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. யூதர்களுடைய கலாச்சாரத்தில் எப்பொழுதுமே ஒரு நாள் என்றால் மாலையும் காலையும் சேர்ந்து ஒரு நாள். அப்படின்னா அவருடைய நாள் எப்படி இருக்கிறது என்றால், அந்த நாள் ஒரு நாள் மாலை நேரம் முழுவதும், மாலைனா அந்த 6 மணியிலிருந்து அடுத்த நாள் 6 மணி வரை, காலை வரை 12 மணி நேரமும் ஜெபம் கொண்ட ஒரு நேரமாகவே இருக்கிறது என்று இன்றைய வாசகத்தில் வாசிக்க முடியும். அந்த அளவுக்கு ஜெபத்துடைய அளவு கூடிக்கொண்டே இருக்கிறது. இறைமகன் இயேசுவுக்கே அந்த அளவுக்கு ஜெபம் தேவைப்பட்டது. ஏன்னா முக்கியமான ஒரு முடிவெடுக்கணும். யார் தன்னுடைய சீடர்களாக இருக்க போகிறார்கள், யார் இந்த 12 அப்போஸ்தலர்களாக இருக்க போகிறார்கள்? முக்கியமான நேரம் இது. இந்த முக்கியமான வாழ்க்கை கட்டங்களில் ஆண்டவருடைய அருள் வேண்டும். அந்த ஆண்டவருடைய அருள் கண்டுதான் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு அந்த முந்தைய நேரங்களெல்லாம் அவ்வளவு ஜெபிக்க வேண்டும். இதுதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தெளிவாக பதிவு செய்கிறார். அப்ப ஜெபம் என்பது அவ்வளவு முக்கியமானது. நீங்கள் ஒரு செயலை செய்கின்ற பொழுது, அதுவும் முக்கியமான செயலை செய்கின்ற பொழுது, அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முக்கியமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. சாதாரண நிகழ்வு நடக்கின்ற பொழுதும் ஜெபிக்கின்ற ஜெப நேரமும் அவ்வளவுதான். பெரிய பெரிய முக்கியமான நேரங்கள், அந்த சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது, முடிவுகள் எடுக்கின்ற பொழுதும் நாம் ஜெபிக்கின்ற நேரமும் அவ்வளவுதான் என்றால் எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முக்கியமான வாழ்க்கை சூழல்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் ஜெபத்துடைய அளவு அவ்வளவு கடுமையானதாக இருக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே முதலிலே தெளிவுபடுத்துகிறார். ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக இன்றைய வாசகம் நமக்கு கூறுகிறது, ஜெபம் செய்த பிறகு செயல் தொடங்கப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜெபம், அதான் முதல்ல, அதை தொடர்ந்து செயல். நம்ம எப்பொழுதுமே செயலை செஞ்சுட்டு ஜெபம் செய்கிறதுல முன்னிப்பாக இருக்கிறோம், கிடையாது. இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது, முதல்ல அவர் 12 மணி நேரம் கடுமையான ஜெபம் செய்கிறார். அடுத்த 12 மணி நேரம் கடுமையான உழைப்பிலே பணி செய்கிறார். முதல்ல ஜெபம், ஜெபத்துக்கு அடுத்தது தான் பணி. அன்புக்குரியவர்களே, இது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நம்முடைய பணிக்கு பின்னால் வந்தால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை எப்படி செய்யலாம் என்கின்ற ஒரு உள் வாங்குதல், அந்த ஆண்டவருடைய அருளை உள் பெற்ற பிறகு செயல்படிவம் பெற வேண்டும். இணைசட்ட நூலில் முதல் அதிகாரம் 45வது வசனத்தில் ஒரு வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் திரும்பி வந்து ஆண்டவர் முன் அழுதீர்கள். நீங்கள் திரும்பி வந்து ஆண்டவர் முன் அழுதீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்கள் குரலை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி சாய்க்கவில்லை. இவ்வாறு நீங்கள் பல நாட்கள் காதேசில் தங்க நேர்ந்தது. குறிப்பிலே பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்து இஸ்ரேல் மக்கள் அழுகுறாங்க. அழுகின்ற பொழுது ஆண்டவர் காது கொடுத்து கூட கேட்கலையாம், சுத்தமாக கேட்கவே இல்லை, கண்டு கூட இல்லை. ஏன் கண்டுக்கல அப்படின்னா, அந்த பகுதியில் அந்த முந்தைய வாசகங்கள்லாம் வாசிங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். ஆண்டவர் சொல்லுவார்,
கானான் தேசத்தை நீங்கள் இப்பொழுது கைப்பற்றலாம், போய் போரிடுங்கள்னா நாங்கள் போரிடுக்க போக மாட்டோம். அப்புறம் ஆண்டவருடைய கடும் சினம் அவர்கள் மீது எழுந்தவுடனே என்ன செய்கிறாங்க, இப்போ நாங்கள் போக போகிறோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமேட்டு நீ போக வேண்டாம், நான் உன் கூட இருக்க போகிறதில்ல, நீ அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியாது, நீ நுழைந்தாலும் உனக்கு துன்ப துயரங்கள் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன பிறகு, ஐயோ ஆண்டவருடைய சினம் எங்கள் மீது எழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்ன பிறகு திருப்பி உள்ள போறாங்க. இவங்க தங்களுடைய செயலை செய்து முடித்து விட்டு அந்த இடத்துல பார்த்தா படுதோல்வி, துரத்தப்படுகிறார்கள். ரொம்ப தூரம் துரத்தப்பட்ட உடனே ஆண்டவர்கிட்ட வந்து அழுது புலம்புறாங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள், அந்த தோல்வியுடைய உச்சத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு அழுகுறாங்க. கடவுள் காது கொடுத்த கூட கேட்கல, அதை கண்டு கூட இல்லை அப்படின்னு அந்த இணைசட்ட நூலிலே முதல் அதிகாரத்தில் 45வது வசனத்தில் வாசிக்க முடியும். ஏன்னா இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை தான். முதல்ல ஜெபம் இருக்க வேண்டும், அந்த ஜெபத்திலே ஆண்டவர் சொல்வதை கேட்டு செயல் வடிவம் இருக்க வேண்டும். அது இல்லாமல் போச்சுன்னா இப்படி தான் நடக்கும். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து எல்லா தோல்விகளையும் எல்லா வழிகளையும் ஏற்றுக்கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஆண்டவரே எனக்கு வலிக்குது, என்னால் முடியல, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம புலம்பணும்னா பல நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய கூக்குரலை கேட்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அந்த கடைசி வசனம் ரொம்ப முக்கியமானது. அதனால் அவர்கள் பல நாட்கள் அந்த காதேசிலே தங்க வேண்டி இருந்தது என்று அந்த இணைசட்ட நூல் 1வது அதிகாரம் 46வது வசனத்திலே வாசிக்க முடியும். அங்கே எத்தனை வருஷம்னா பல நாட்கள்னா சும்மா பல நாட்கள் கிடையாது, 38 ஆண்டுகள். 38 ஆண்டுகள் அவர்கள் பாலை நிலத்திலே தங்க வேண்டியதாயிற்று. 38 ஆண்டுகள் அவர்கள் அந்த பாலைவன வாழ்க்கையை வாழ வேண்டி இருந்தது. இதோடைய உண்மையான பொருள் நம்ம உணர்ந்துக்கணும்னா, ஜெபம் இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பாலைவனமாக இருக்கும் என்பதுதான் அந்த இறை வசனத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சூழல்கள் எல்லாம் பாலைவனமாக இருக்கிறது. ரொம்ப வளமை இல்லை, உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நம்முடைய காரியங்களில் வெற்றி இல்லை, செய்கின்ற செயல்களிலெல்லாம் ஒரு விதமான தோல்வி, ஒரு விதமான சோர்வு நம்மை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கிறது. முக்கியமான காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை. தான் ஜெபம் இல்லை. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவு ஜெபிக்கிறார், அவ்வளவு ஜெபித்து விட்டு தன்னுடைய செயலை செய்ய தொடங்குகிறார். ஆனால் நம்மளாம் ரொம்ப குறுகிய நேரம் ஜெபிக்கிறோம், ஆனால் செயல்லாம் ரொம்ப நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் ஜெபிக்கிற நேரம் மிக குறைவாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இன்றைய அழைப்பு இதுதான். உங்களுடைய ஜெப நேரம் குறைந்து கொண்டிருக்கிறதா அல்லது வளர்ந்து கொண்டிருக்கிறதா? அது வளர வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஜெபம் குறைஞ்ச வாழ்க்கையில நம்ம பாலை நிலத்தில் இருக்க வேண்டிய அவல நிலைக்கு வந்து விடுவோம். ஆனால் ஜெபம் கூடுனா, என்ற நற்செய்தி வாசகத்துடைய 2வது பகுதி அற்புதமான பகுதி. ஜெபம் கூடுனா என்னென்ன கிடைக்கும்? அங்க குணம் பெறக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். முதல்ல நாம குணமாகும், நம்மை சுற்றி உள்ளவர்கள் குணமாவார்கள். இருக்கின்ற சூழல்கள் அருள் நிறைந்த சூழலாக மாறும், ஆற்றல் உள்ள சூழலாக மாறும். அந்த இடத்துல வல்லமை வெளிப்படும். அதெல்லாம் இன்றைய நற்செய்தி வாசகத்துடைய அழகான செய்திகள். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். அந்த இடத்துல நிறைய குணமளிக்கின்ற நிகழ்வுகள் நடைபெறும். நம்முடைய உடல் நலம் குணமடையும், நம்முடைய உள்ளம் நலமடையும், நம்முடைய ஆன்மா பலம் பெறும். இப்படி எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டே இருக்கும். எப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கையுடைய அந்த ஆழத்தை நாம அடைந்து கொண்டே இருக்க ஜெப நேரம் அதிகமாகி கொண்டே இருக்க. அன்புக்குரியவர்களே, அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து ஒரு அழகாக 12 சீடர்களை அவர் தேர்ந்தெடுத்து விட்டு தன்னுடைய எதிர்காலம், அதாவது அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நடக்க வேண்டிய நிகழ்வுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு திட்டமிடுதல், ஒரு சரியான ஒரு வாழ்க்கை முறையை அவர் அந்த இடத்துல உருவாக்குகிறார். நம்ம இந்த நாளுக்கு மட்டும் கிடையாது, இந்த நாளுக்கு மட்டும் வெற்றி கிடையாது, நம்முடைய வாழ்வின் இறுதி வரைக்கும் வெற்றி மட்டும் கிடையாது, அந்த வாழ்க்கையை தாண்டியும் நம்முடைய வாழ்க்கையில செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் வெற்றி அப்படின்னு வேணும்னா நம்ம ஜெபிக்கணும். அன்புக்குரியவர்களே, ஜெபிப்பது தான் இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்முடைய ஸ்க்ரீன் டைம், செல்லும் அல்லது லேப்டாப் அல்லது டிவி ஸ்க்ரீன், அதை பார்க்கக்கூடிய நேரங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதில் தொலைந்து கொண்டு இருக்கின்ற நேரங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஜெப வாழ்க்கை என்றது குறைந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அது பெரிய ஆபத்து. நம்முடைய அந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக 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 நம்முடைய மூளையில் இருக்கின்ற நம்முடைய செல்கள் எல்லாம் கரைந்து கொண்டே இருக்கிறது, தொலைந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய இறை நம்பிக்கையை அழித்து கொண்டே இருக்கிறது, உறவுகளிலே இருக்கின்ற பலத்தை குறைத்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய தீமைகள் வந்து கொண்டே இருக்கிறது.
ஆனால் ஜெப வாழ்க்கை அது அதிகமாகணும், அது அதிகமாக போய்கொண்டே, அது அதிகமாக போகாமல் குறைந்து கொண்டே போகிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து எழுப்புகின்ற கேள்வி ஒன்றே ஒன்று, உங்களுடைய ஜெப நேரத்தை அதிகமாக்கி கொள்ள என்ன முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? விவிலியம் வாசிக்கிறீங்களா? காலை ஜெபம் சொல்றீங்களா? ஜெபமாலை சொல்றீங்களா? திரிகால ஜெபம் சொல்றீங்களா? இரவு நேரத்தில் ஜெபம் சொல்றீங்களா? என்ன ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகி கொண்டே இருக்கிறது? அன்புக்குரியவர்களை சிந்திப்போம். நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்றால் ஜெப வாழ்க்கையில நாம் இன்றும் அதிகமாக ஒரு ஜெபிக்கக்கூடிய இறை மனிதர்களாக மாற வேண்டும்.